Ah, Very good evening to all. At the time now is 8:15. JC India Zone 16 JC Ranipet Power City Living Ethics Training Program on the topic Unlock Your Human Potential is hereby called to order. JC Grade கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நிதியை சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டிய மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையை மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். வெல்கம் அதர்ஸ். இந்த ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி நிகழ்த்தும் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தொடர்ந்து இந்த நிகழ்விற்கு வந்து கொண்டிருக்கும் அனைவரையும் உங்களை வருக என வரவேற்கிறோம். இன்று அன்லாக் யுவர் ஹியூமன் பொட்டன்ஷியல் என்ற தலைப்பில் இன்று பயிற்சி எடுக்க வந்திருக்கும் ஜேசி HGF சரவணன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். அடுத்த ஒரு 35 நிமிடம் ஜேசி சரவணன் சார் அவருடைய நேஷனல் ட்ரெயினர் பிளஸ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த சிறப்பா நமக்கு நிறைய விஷயங்கள் இவங்க நம்ம கிட்ட பொட்டன்ஷியல் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றதே வந்திருக்காரு. அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Thank you once again. And now the floor over to the faculty, JC Saravanan. Sir, உங்களை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் செந்தில் முருகன் சார். ஆடிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? எஸ் சார், பர்ஃபெக்ட். அனைவருக்கும் மகிழ்வான மாலை வணக்கம். ஜேசி ராணிபேட் பவர் சிட்டி ஒரு சிறப்பான ஒரு கிளை இயக்கம். இந்த ஒரு ஆன்லைன் ட்ரைனிங்கை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தால் லாபம் அடையுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். மை நேம் இஸ் JC HGF R Saravanan, நேஷனல் ட்ரெயினர் ஆஃப் JC இந்தியா. ஒரு சில விஷயங்கள் மட்டும் என்னை பற்றி. 2024 ஜோன் வைஸ் பிரசிடென்டாக ரீஜன் பியில் இருந்தேன். அண்ட் 414 மெம்பர்ஷிப்போட பாசிட்டிவ் ZVP. இது ஏன் ஷார்ட்டாக சொன்னேன் அப்படின்னா, பிகாஸ் ZVP இருந்தேன்னா கண்டிப்பாக பிரசிடெண்டாக இருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் வந்திருப்போம். அடுத்தது 2020 நேட்கானில் JCI இந்தியாவுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் காம்படிஷனுடைய வின்னராக நான் இருக்கிறேன். நான் 2023 நேஷனல் ட்ரெயினரை முடித்தேன். அண்ட் 6 ஜோன்கான் நேட்கான் ஆஸ்பெக்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் அ ட்ரெயினர் 10க்கு மேற்பட்ட எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் அண்ட் CAPP அதில் பைலட்டிங் பண்ணியிருக்கேன். அண்டு லாஸ்ட் 3 இயர்ஸில் 2000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் ட்ரைனிங், எம்பவரிங் யூத் அண்ட் ஃபியூச்சர் மாடல்ஸ் நடத்தி குழந்தைகளுக்கு பயன்பெற்ற மாதிரி பண்ணியிருக்கிறேன். அண்டு ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ்நாடு அரசாங்கத்துக்காக மேத்தமேட்டிக்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஆத்தர் அண்ட் வீடியோ கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. 12 இயர்ஸ் ஆச்சு என்னுடைய டீச்சிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனில் 12 வருடங்கள் சேவையாற்றி இருக்கிறேன். அண்டு கல்வி டிவியில் 10க்கு மேற்பட்ட வீடியோக்கள் எனது மாணவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அண்ட் ஸ்டேட் லெவலில் ரிசோர்ஸ் பர்சன். அண்ட் அடுத்த ஆண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அரசாங்கம் அறிமுகப்படுத்த போகுது. அதில் ஒன் ஆஃப் த கீ ட்ரெயினராக ஸ்டேட்டுக்கு இருக்கிறேன் நான். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு சுருக்கம். ஸோ நண்பர்களே, எத்தனை பேர் இருக்கிறோன்னா, இப்போ என்னை விட்டுட்டோம் அப்படின்னா 10 பேர் இருக்கிறோம் நம்ம இங்கே. ஸோ ஒரு சின்ன அறிமுகம் உங்களை பற்றி ஜஸ்ட் உங்கள் பேர் மட்டும் சொன்னால் நல்லாயிருக்கும் சார். ஒவ்வொருத்தராக அன்மியூட் பண்ண சொன்னால் ஓகே எனக்கு. எஸ், I am Mohan Kumar, JC Ranipet Power. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. எஸ், மோகன் குமார் சார். அடுத்தது Sir, thank you for the opportunity. K. Kalivardhan from JCI Neyveli, sir. You are my pilot. Yes, Atta. வணக்கம். வணக்கம் கலிவர்தன் சார். வணக்கம் சார். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. வணக்கம் சார். அடுத்ததுங்க 2 பேர் மோகன் சார் வந்துட்டாங்க, கலிவர்தன் சார் வந்துட்டாங்க. அடுத்தது அனைவருக்கும் வணக்கம். நான் JC ராஜேஷ் பேசுறேன். வணக்கம் ராஜேஷ். குட் ஈவினிங். எஸ், 3. This is Sendil Murugan, national trainer in JC India. அண்ட் செந்தில் முருகன் சார் வணக்கம். எஸ், 3. 4. JC Vijayan from JC Arur.
வணக்கம், வணக்கம் விஜயம் சார். ஓகே. சார் ஆர்ஷ் சிவா பச்சையப்பாஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். புதுசா இன்னைக்கு வந்திருக்கிறேன். விஜயோட கசின் சார் நான். ஓ! சூப்பர் சார், சூப்பர். விஜயன் வணக்கம், சார். வணக்கம் சார். ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த ஒரு இப்பதான் எனக்கு ஆன்லைன் இதுல மீட் பண்றது ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் ஓகே வந்திருக்கிறதுக்கு. சார். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே நண்பர்களே, நம்ம செஷனுக்கு உள்ளார போகலாம். இங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன். வெல்கம் டு அவர் செஷன் ஆன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எதை வச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு தியரி. பிஎட் படிக்கிற மாணவர்களுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும். இந்த மேஸ்லோ ஹைரார்கின்னு சொல்லுவோம் நம்ம இந்த இடத்துல ஆஃப் நீட்ஸ். ஸோ அந்த மேஸ்லோ ஹைரார்கியை சரியா புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும் அப்படின்றதுக்கான ஒரு கான்செப்ட் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். இது என்ன அப்படின்னு நம்ம விஷயத்தை நம்ம உள்ள போகலாம். சார் இந்த படத்தை பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க? ஹாப்பினஸ் தெரியுது சார். சூப்பர் சார். ஹாப்பினஸ் தெரியுது. ஒரு 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 பிரைட்டா தெரியுது. ஒரு விஷயம் ஹாப்பியா தெரியுது. எஸ். அடுத்தது செந்தில்மோகன் சாருக்கு பட்டர்ஃப்ளை தெரியுது. ஓகே. லார்வால இருந்து பட்டர்ஃப்ளை உருவாகிறது தெரியுது. லார்வால இருந்து பட்டர்ஃப்ளை ஒரு ஒரு அடுத்தடுத்த பரிமாணத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு தெரிகிறது. எஸ். ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா? என்ன ஒரு பெரிய ஓவியமா இருந்தாலும் ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கிறதுன்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு பெரிய ஆலமரமாக இருந்தாலும் ஒரு விதையிலிருந்து தான் நம்ம அந்த ஆலமரமே வளர்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பொட்டென்ஷியல் growth அடுத்த நிலைக்கு நம்ம செல்ல வேண்டும் அப்படின்னா என்னதான் அடுத்த நிலைக்கு சென்றவர்கள் நம்ம கேட்கும் பொழுது ஏதோ ஒரு ஆரம்ப புள்ளியில் இருந்தா அவங்க என்ன பண்றோம்னு கண்டிப்பாக தொடங்கி இருக்கணும். சோ நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வாட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? உங்களுடைய பார்வையில டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னவா இருக்கலாம்? சார் வேர் வி ஆர், வேர் வி நீட் டு கோ. சூப்பர் சார். நல்லா அழகா சொன்னீங்க சார். நாம் எங்க இருக்கிறோம், எங்க செல்லவிருக்கிறோம் அப்படின்ற ஒரு அந்த பாதையை கடக்கும் பாதை தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கழிவரும் சார். ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க சார். எஸ் விவோ V2140 ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. ஓகே. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? எஸ் எனிபடி? இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து அடுத்த நிலைமைக்கு மாறுறது டிரான்ஸ்ஃபார்மேஷன். இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறுறது டிரான்ஸ்ஃபர்மேஷன். மிக அழகா சொன்னீங்க சார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் is a process of change that help us grow, வளர்வது and become better version of ourself. ஸோ நீங்க சொன்ன அதே கருத்து தான் சார். இப்ப இருக்கிற நிலையிலிருந்து நம்ம அடுத்த நிலைக்கு வரோம் அப்படின்னால் அதுக்கான பெனிஃபிட் என்ன சார் இருக்கு? ஏன் மாறணும்? ஏன் மாறியாகணும்? ஏன் பெட்டர் வெர்ஷன் ஆகணும்? இப்படியே இருந்தா போதும் தானே? எஸ். ஸோ வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? To learn some new things. To learn some new things. Great sir. லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன இருக்கோ அந்த டெக்னாலஜிக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணணும் சார். அப்பதான் நம்ம க்ரோ பண்ண முடியும், க்ரோ ஆக முடியும். அப்பதான் நம்மளுடைய ஆம்பிஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஃபேண்டாஸ்டிக் சார். ஸோ புதுமையை நோக்கி நாம் செல்ல வேண்டும். சென்னால் தான் நம்மளுடைய நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எஸ் இளங்கோ சார். இளங்கோ சார் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. ஓகே. ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனா என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுனா செல்ஃப் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். நாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறோம், நாம் எதை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும். செல்ஃப் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அண்ட் அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் பொழுது நிறைய ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி.
சார் 2020 இருக்கிற சிந்தனையை நாம் இன்றும் அதே சிந்தனையை வைத்துக் கொண்டால் நாம் வளர முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னால் 25 ஆண்டுகளுக்குள்ளார நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த உலகத்தில். அப்ப அந்த மாற்றத்துக்கு ஏற்பட்டது போல் தன்னை என்ன பண்ணும், அடுத்தடுத்த நிலையை கொண்டு போகணும் அப்படின்னா, அப்படி போனால்தான் இன்னைக்கு ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்ல முடியும். கேட்டுங்களா சார்? அன்னைக்கு 1 ஏக்கரால ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அன்னைக்கு 1 ஏக்கரால ஒரு 10 மூட்டை நெல் விளைந்தா அது ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்ற இடத்துல, இன்று அதே 1 ஏக்கரால 10 மூட்டை நெல் விளைந்தால் அது ப்ரொடக்டிவ் இல்ல. அது 10க்கு பதிலா ஒரு 30 மூட்டை விளைந்தாதான் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்றோம். ஏன்னால் காலத்துக்கு ஏற்றாற் போல என்ன ஆகுது, அந்த ப்ரொடக்டிவிட்டின்ற டெஃபினேஷனே மாறுது. Yes, my dear friends, so transformation is important for each and every individual in this world. இந்த உலகத்தில் அனைவரும் முயற்சி பண்றது என்னன்னா ஒரு மாற்றத்தை நோக்கித்தான். ஆம். சோ நம்ம பார்க்க போறது என்னன்னா மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். சார் இந்தந்த விஷயங்கள் ஒரு ஹைரார்கி நம்ம பார்க்க போறோம். அந்த ஹைரார்கில ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்ததுனால் மட்டும்தான் நம்ம இந்த உச்ச நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு மேஸ்லோ. எஸ், முதல் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசியோலாஜிக்கல் நீட்ஸ். எஸ், பிசியோலாஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னா என்ன சார்? இது பார்த்தா, இந்த படத்தை பார்த்தா நமக்கு என்ன புரியுது? கல்யாண சமையல் சாதம். கல்யாண சமையல் சாதம். சூப்பர் சார். சோ அங்க ஒரு உணவு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புரியுது. எஸ். வேற யாராவது? ஓகே. சோ பேசிக் நீட்ஸ் சார், ஒரு மனிதனுடைய பேசிக் நீட்ஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் அவன் அடுத்த நிலைக்கே வர முடியும் இல்லைங்களா? அவனுக்கு நல்ல ஒரு மனிதனுக்கு நிறைய பசியா இருக்குது. அந்த பசி இருக்கிற நேரத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வாழ்க்கையில முன்னேறு, நீ என்ன பண்ண முடியும், அதை பண்ண முடியும், சாதிக்க முடியும் நம்ம சொல்றோம். அவனுக்கு அந்த இடத்துல முக்கியமா தோன்ற விஷயம் பசியா இருக்குமா அல்லது சாதிக்க தோணுன்ற அந்த விஷயமா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப ஒரு கேள்விக்குறிதான். ஏனால் வித்வுட் a strong foundation growthன்றது இம்பாசிபிள், பாசிபிளே இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை பத்தி நல்ல பசியோட இருக்குது. அந்த குழந்தை நம்ம சொல்றோம், நீ படிச்சு நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். எடுக்க முடியுமா சார் அந்த குழந்தையால? முதல்ல அதுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அந்த பசி எப்படி நான் போக்கிக்கிறதுன்னு நம்ம தோணுமே ஒழிய மதிப்பெண்ணை பத்தி அடுத்த நிலைக்கு தான் யோசிப்பார்கள். சோ ஃபர்ஸ்ட் நீட் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் சர்வைவல். சார் ஒரே ஒரு கேள்வி, பெரும்பாலானும் வாழ்க்கையில் சாதித்தவர்கள் டிரான்ஸ்பர் ஆனவர்கள் பாத்தீங்கன்னா 30-35 வயதை தாண்டியவர்களாக தான் இருக்கிறார்கள் பெரும்பாலான நாட்கள். ஒரு சில பேர் பண்ணிருக்காங்க விதிவிலக்கு, ஆனால் பெரும்பாலானோர் 35 வயதை தாண்டியவர் தான் பாத்தீங்கன்னா ஜெயிச்சவர்களாக டிரான்ஸ்பர் ஆனவர்கள் இருக்காங்க. என்ன காரணமா இருக்க முடியும்? After going through some tough times and getting some experience. எக்ஸாக்ட்லி. டஃப் டைம் தாண்டி, இந்த டஃப் டைம்னா என்னவா சார் இருக்கலாம்? அழகா சொன்னீங்க சார். டஃப் டைமை தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்த பிறகுதான் அவர்கள் சாதனையாளர்கள் மாறுகிறார்கள் என்று கரெக்ட் தான். ஆனா டஃப் டைம் என்னவா இருக்கலாம்? They would have conquered the difficulty of fundamental needs, food, shelter and clothing. கரெக்ட் சார். சார் நம்ம காலேஜ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஸ்கூலிங் 17 வயசுலயோ இல்ல காலேஜ் கிட்டத்தட்ட 22 வயசுலயோ முடிச்சு பேச்சுலர் டிகிரி அரௌண்ட் நம்ம வாங்கிடுறோம். ஆனால் அந்த 22 வயசுல இருந்து கிட்டத்தட்ட நம்ம 35-40 வயது ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் ஆகுது. எதுக்கு? வாழ்க்கையில சாதனை நோக்கி போகும்போது. ஏன் காரணம் என்ன? ஏனால் முதல் கல்லூரி முடித்த பிறகு அவன் முதல் போராடுற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிசியோலாஜி நீடா தான் இருக்கும். அடிப்படையான எங்க தங்குவது, என்ன சாப்பிடுவது, லைஃப் எப்படி போகும் அப்படின்ற ஒரு அடிப்படை தேவை பூர்த்தி ஆகாமல் அடுத்த நிலைக்கு போகுவதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ if you want to become a transformation, அடுத்த நிலைக்கு லைஃப்ல போகணும் அப்படின்னா முதல்ல you have to take care of your physical health and getting enough sleep. சார் நிறைய பேரு நான் தூக்கமில்லாத உழைச்சேன், தூக்கமில்லாத உழைத்தால் முன்னாடி போக முடியுமா அல்லது நல்ல தூக்கத்தோடு உழைத்தால் அடுத்த நிலைக்கு போக முடியுமா அப்படின்னால் ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக நல்ல தூக்கம் வேணும். ஏன்னா அப்பதான் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் physiology நீட்ஸ்ல டேக் கேர் ஆஃப் யுவர் physical health அண்ட் கெட்டிங் enough ஸ்லீப். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், ஈட்டிங் நியூட்ரிஷியஸ் ஃபுட். இந்த 3 விஷயங்கள் நம்ம சரியா செஞ்சோம் அப்படின்னால் ஸோ கண்டிப்பாக முதல் நிலைக்கான அந்த ஒரு physiology நீட்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பூர்த்தி செய்ய முடியும். physiology நீட்ஸ் பூர்த்தி செய்யாமல் அடுத்த நிலைக்கு போவோம் அப்படின்னால் அது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறிதான். நெக்ஸ்ட் என்னவா சார் இருக்கலாம் மேஸ்லோ இதுல பிசியோலஜிக்கு அடுத்த நிலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இஸ் சேஃப்டி. சார் சேஃப்டி அப்படின்னா என்ன கருத்தை சொல்ல விரும்புறாங்க? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எனக்கு உடுத்த உடை இருக்குது, படுக்க இடம் இருக்கிறது, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்குது, இதெல்லாம் இருந்த பிறகு எனக்கு சேஃப்டின்ற விஷயம் வருது அப்படின்னா என்னவா இருக்கலாம்? எஸ் மை டியர் ஃப்ரெண்ட், சேஃப்டினா என்னவா இருக்கலாம்? ஹலோ, சோசியல் சேஃப்டி. திருக்க சொல்லுங்க சார். சோசியல் சேஃப்டி. சோஷியல் சேஃப்டி, ஃபேண்டாஸ்டிக் சார். வேற என்ன சேஃப்டி? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். வேற என்ன இருக்கலாம்? சோஷியல் சேஃப்டி. அடுத்தது இமோஷனல் சேஃப்டி இருக்கலாம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் சோஷியல் சேஃப்டி, இமோஷனல் சேஃப்டி, ஃபினான்ஷியல் சேஃப்டி இல்லைங்களா? எஸ், சேஃப்டி நீட்ஸ் அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது நீட்ஸ் ரிலேட் டு செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன். சார் ஸ்டேபிளா நான் இருக்கணும் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நான் வாங்குற ஊதியமே 10,000 ரூபாய் தான். இந்த 10,000 ரூபாயில என்னுடைய பேசிக் நீடை ஃபுல்ஃபில் என்னால பண்ண முடியுது. ஆனா இந்த 10,000 ரூபாயில மாசம் சம்பாதிக்கிற அந்த 10,000 ரூபாய் காசுல என்னால ரிஸ்க் எடுக்க முடியுமான்னா ஒரு கேள்விதான். 10,000ல நான் எடுத்து ஒரு ஃபினான்ஸ் எடுத்து நான் ஒரு பிசினஸ்ல ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு நான் ரிஸ்க் ஃபேக்டர் எடுக்க முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விதான். ஏன்னா அந்த இடத்துல if a person feel unstable or threatened, they focus on survival, not transformation. அவன் தன்னுடைய சேஃப்டி அண்ட் பிசியோலஜியோட அடிப்படை விஷயத்துக்காகவே அவன் போராடி கொண்டிருக்கிறான் இந்த சமுதாயத்துலன்னா எப்படி சார் அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி யோசிக்க முடியும்? நிறைய பேருக்கு ஆசைகள் நிறைய இருக்கும். நான் வாழ்க்கையில இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்ட்டு. ஆனா அது பண்ணுவது என்பது சிந்தனையில் இருந்தாலும் நடைமுறை யதார்த்தம் என்பது எனக்கு நான் என்ன சாப்பிட்றதுக்கு உணவே இல்லை, பிசியோலஜி நீட்ஸே எனக்கு ஃபுல் ஆகல அப்படின்னா அந்த மனிதன் முதல்ல தன்னுடைய பிசியோலஜி மீட கவனம் செலுத்த வேண்டும். அதுக்கு அடுத்த நிலை தான் என்ன ஆகும்னா சேஃப்டி நீட். அந்த சேஃப்டி நீட கவனம் செலுத்தும் பொழுதுதான் டு கிரியேட்டிங் அ சேஃப்டி என்வாயர்மெண்ட். சார் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, ஒரு ரிஸ்க் ஆகிறதுக்கு எனக்கு அந்த சூழல் எனக்கு ஒத்து வரணும். அண்ட் ரிடியூசிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி கண்டிப்பா. ஸோ செகண்ட் ஒன் பிசியோலஜி நீட், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேஃப்டி நீட்ஸ். இந்த 2 விஷயத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க ஒரு மனிதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது வர்றது லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ். சார் ஒரு மனிதனுக்கு லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ் ஏன் தேவைப்படுது? எஸ் இருக்கீங்களா விஜயன் சார், மோகன் சார், கலிவரன் சார்? அன்பு bonding, sir. இருக்கணும் சார். அன்புக்கு ஏக்கப்படாத மனிதன் கிடையாது. அன்பு என்பது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது. கரெக்ட் சார். எஸ் கலிவரன் சார், நீங்க சொல்ல வந்தீங்க. எஸ் சார், பாண்டிங் சார், பாண்டிங். அது அந்த பாண்டிங் ஏன் தேவைப்படுது? ஒரு growthக்கு அவன் வாழ்க்கையில உயரணும் அப்படின்னா அந்த பாண்டிங் ஏன் தேவைப்படுது? ஒரு லவ்ன்ற விஷயம் ஏன் தேவைப்படுது? லிவிங் டுகெதர். என்னங்க? லிவிங் டுகெதர். லிவிங் டுகெதர். ஓகே, கிரேட்.
நல்ல ஒரு தாட். Love is required for getting motivated. லவ் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் மோட்டிவேட்டட். எஸ், சரியா சொன்னீங்க சார். லவ் அண்ட் பிலாங்கிங் நீட்ஸ்ன்றது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஒன்ஸ் அவன பிசியாலஜி நீட்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு, சேஃப்டி நீட், அவன் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை நோக்கி வர, நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கு இந்த இடத்துல. அந்த சம்பாத்தியத்தை வைத்து அடுத்த நிலைக்கு அவனால செல்ல முடியும் அப்படின்னு வரும்பொழுது மூன்றாவது முக்கியமான நீட் மேத்ஸ்ல சொல்றது என்னன்னா, நீட் ரிலேட்டட் டு சோஷியல் கனெக்ஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் பிலாங்கிங்ஸ். சார், ஹியூமன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்போ நல்லாவே தெரியும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது, ஒரு லவ் தேவைப்படுது, ஒரு பிலாங்கிங்ஸ் தேவைப்படுது அடுத்த நிலைக்கு வருவதற்கு. லேக் ஆஃப் சோஷியல் சப்போர்ட், ஒரு சமுதாயத்தின் ஒரு சோஷியல் சப்போர்ட்ஸ் இல்லை அப்படின்னா என்ன சார் ஆகும்? சாப்பாடு எல்லாம் பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருக்குது, ஃபினான்ஷியல் சப்போர்ட், இமோஷன் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் என்வாயர்மெண்ட், ஒரு லவ்லி என்வாயர்மெண்ட், நல்ல ஒரு ஃப்ரீயா இல்லை அப்படின்னால் என்னதான் இருந்தும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லோன்லினஸா, ஒரு தனிமையா ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. they'll feel the insecurity, இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு தனக்கு மேலேயே ஒவ்வொரு நேரமும் ஒரு டவுட், ஒரு செல்ஃப் டவுட், நான் பண்றது சரியா தப்பா அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட் வரும். ஏன் அப்படின்னா ஒரு சோஷியல் ஒரு கனெக்ஷன்ஸ் பாண்டிங் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஒரு கேள்வி நமக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம பண்றது சரியா, நம்ம பண்றது தப்பா, இல்லை என்னதான் போயிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நம்ம நிற்போம். ஸோ கண்டிப்பாக லவ் அண்ட் பிலாங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார், டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ சார் ஈஸியா ஆகும் அப்படின்னா, இந்த லவ் அண்ட் பிலாங்கிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒருத்தர் வருவார், கூட யாரா மென்டர்ன்ற ஒரு விஷயம் வருவார், ஃப்ரெண்ட்லியே நமக்கு சொல்லுவார், நீ இப்படி பண்ணா சரியா இருக்கும்பா, இல்லை இது கொஞ்சம் மாத்தி பண்ணா நல்லா இருக்குன்ற ஒரு மென்டர்ஷிப் கொடுப்பாரு. லவ் அண்ட் பிலாங்கிங்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி, நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் கிடைச்சதுனால நல்ல மென்டர்ஸ் கிடைப்பாங்க, அண்ட் சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அண்ட் சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி எல்லாம் இருந்தால் அந்த மூன்றாவது அந்த லவ் அண்ட் பிலாங்கிங். சார், சொல்லுவாங்கல்ல, வண்டியில சக்கரம் இருக்குது, ஆரன் இருக்குது, பேட்டரி இருக்கு, எல்லாமே இருந்து சாவி இல்லைன்னா எப்படி சார் ஓடும்? அப்ப எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இந்த லவ் அண்ட் பிலாங்கிங்ன்றது பிளேஸ் அ கீ ரோல் when you transform and unleashing your potential. அப்ப கண்டிப்பாக இந்த ஒரு லவ் அண்ட் பிலாங்கிங் இருக்கணும். Just imagine a person who joins a positive social group or mastermind will feel encouraged and develop new skills and take on challenges. ஒன்று சொல்லுவாங்கல்ல சார், நம்ம யாரிடம் பழகுகிறோமோ நாம் அந்த சிந்தனையை நோக்கி நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம். சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு 10 பணக்காரருடன் பழகினால் அந்த நீங்க பழகிறவர்களும் 11வது பணக்காரரா மாறிவிடுவீர்கள் என்று. இந்த மைண்ட் செட் தான் நம்ம யார் கூட நம்ம சேர்ந்து பழகிறோம் அப்படின்றது. அது எப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when you ஒரு ஃப்ரெண்ட்லி, ஒரு சப்போர்ட்டிவ் என்வாயர்மெண்ட் கிடைச்சால்தான் அந்த பாசிட்டிவ் கிடைக்கும். The strong relationship and support system help us to grow faster. அண்ட் முக்கியமாக ஒரு வார்த்தை என்னன்னா, ஃபாஸ்டா பண்றோம், பட் கீப் அஸ் மோட்டிவேட்டட். யாதோ மென்டர் ஆகட்டும், ஃப்ரெண்ட் ஆகட்டும், நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ லவ் அண்ட் பிலாங்கிங். ஸோ எக்ஸாம்பிள், பில்டிங் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், இன்க்ரீசிங் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், நமக்கானவர்கள் நல்ல ஒரு கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். நல்லவரிடம் சேர்ந்தால் நல்ல முறையாக வளர முடியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கான்செப்ட். அடுத்தது சார், இப்போ ஒருத்தருடைய பிசியாலஜி அடிப்படை தேவைகள் முழுமையாகிவிட்டது. அடுத்தது அவருக்கு சேஃப்டி நீட்ஸ், அவரோட சேஃப்டி, ஃபினான்ஷியல், இமோஷனல் எல்லாமே சேஃப்டி நீட்ஸ் எல்லாமே பூர்த்தியாகிவிட்டது. மூன்றாவது லவ் கிடைச்சிருக்கு, பிலாங்கிங்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. சார், இது மூன்றும் இருந்தால் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிறப்பாக நடக்க முடியுமா? எஸ். பெட்டர் ஜேர்னி இருக்கணும் சார். நல்ல ஒரு ஜேர்னி இருக்கணும். இந்த ஜேர்னின்னு சொல்றத விட அப்படி புரிஞ்சுக்கலாமா, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புரிஞ்சுக்கலாமா சார்? எஸ் சார். எஸ், எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது மூன்று மட்டும் இருந்தால் போதுமா? ஹலோ, இந்த மூன்று விஷயங்கள் மட்டும் நமக்கு இருந்ததுன்னா நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் வர முடியுமா, டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா? திருக்குமரன் சார், விஜயன் சார்.
Finance. ஃபினான்ஸும் தேவைப்படுது. பட் அங்கதான் ரெண்டாவதுலேயே கிடைச்சிருச்சு சார். நம்ம சேஃப்டி நீட்லயே ஃபினான்ஸும் ஸ்டேபிள் ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரு ஜஸ்ட் இமேஜின் பாருங்களேன் சார், நம்ம கிட்ட ஒரு லவ், ஒரு சப்போர்ட்டிவான ஒரு என்வாயர்மெண்ட்லாம் இருக்குது. ஆனா ஃபினான்ஸ் இல்ல, அடுத்த நிலைக்கு போறது கஷ்டம் இல்லைங்களா? என்னதான் லவ் இருந்தாலுமே ஒரு பணம், ஒரு இமோஷனல், ஒரு சேஃப்டி அந்த இடத்துல இல்ல அப்படின்னால் கண்டிப்பா கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் பிசியோலஜி, அடிப்படை தேவைகள். இரண்டாவது சேஃப்டி, அது ஃபினான்ஷியலா இருக்கலாம், இமோஷனலா இருக்கலாம். அது எல்லாமே நம்ம கிட்ட பணமும் இருக்குது. அதை தாண்டி பணம் இருக்குது, அடுத்து தாண்டி ஒரு சப்போர்ட்டிவா என்ன இருக்குதுன்னா ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கு, நல்ல மென்டார் இருக்கிறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த 3 விஷயங்கள் மட்டும் இருந்தால் நம்ம அடுத்த நிலைக்கு வர முடியுமா, இல்ல வேற ஏதாவது தேவைப்படுதா? Social status. செல்ஃப் மேனேஜ்மெண்ட் வேணும் சார். செல்ஃப் மேனேஜ்மெண்ட். செல்ஃப் மேனேஜ்மெண்ட் கழிவுதான் சொல்றீங்க. அண்ட் மோகன்குமார் சார் என்ன சொன்னீங்க? செல்ஃப் ஸ்டேட்டஸ். Social status. சோஷியல் ஸ்டேட்டஸ். செல்ஃப் எஸ்டீம். அதே மாதிரி என்னங்க? செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம். ஃபேண்டாஸ்டிக். எஸ் சார், நானு பணம் இருக்குது, லவ் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்குற மாதிரி ஒரு நீங்க செஞ்சதை நல்லா பண்ணிருக்கீங்கன்ற ஒரு தோல் மேல தட்டி கொடுத்தா எப்படி சார் இருக்கும்? செம்மையா இருக்கும்ல? அடுத்த ஒரு உந்து சக்தியா இருக்கும் இல்லையா? அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு உந்து சக்தி. ஒரு ஒரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சபாஷ் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்ட உடனே அடுத்த தடவை எப்ப சபாஷ் வாங்க போறன்ற ஒரு ஏக்கம் உருவாகும். ஒரு சிறப்பா செய்தீர்கள் என்று 2 பேருக்கு முன்னாடி ஒரு கைத்தட்டல் வாங்கும்போது, மறுபடி எப்ப நம்ம இதை விட சிறப்பா செய்து இன்னும் கைத்தட்டல் வாங்கலான்ற ஒரு போதை உருவாகும். செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எஸ்டீம் நீட் ரிலேட்டட் டு தி செல்ஃப் எஸ்டீம். ரெகக்னைசேஷன் சார், ரெகக்னைசேஷனுக்கு ஏங்காத மனசு எங்கேயே இருக்கா சார்? எல்லாமே இருக்கு சார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, ஃபுல்லா எல்லாமே இருக்கு, ஒரு குடும்பத்தோட இருக்கிறாங்க. அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னே தெரியாத பல பேர் இருக்கிறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு சின்ன அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்கான்னு ஒரு ஏக்கமா இருக்கிற மனசு இல்லாத ஆட்கள் இருக்காங்களா சார்? சார் போதைக்கு கூட மயங்காத ஆட்கள் இருக்கிறாங்க சார். ஆனா ரெகக்னைசேஷனுக்கு மயங்காத ஆட்கள் இருக்கிறாங்களான்னா வெரி ரேர். இருப்பாங்க, ஒரு சில பேர் இருக்கலாம், பட் வெரி ரேர். சோ அந்த ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும் பொழுது என்ன ஆகும்? அடுத்த நிலை கண்டிப்பாக நல்ல ஒரு சென்று ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன் நம்ம ஜேசிஐ ஒரு பெஸ்ட் நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் சொல்றோம்? நம்ம சொல்லுவோம் சார், ஜேசி இளைஞருக்கான ஒரு பயிற்சி பட்டறை, ஒரு நிறைய விஷயம் பேசுவோம் ஜேசிஐ பத்தி. ஏன், என்ன காரணம்? ஏன் அதில் இளைஞர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள்? ஏன் நம்ம ஒவ்வொரு ஓரியன்டேஷன்லயும் சார் நீங்க மிட்கான் வாங்க, நீங்க ஜோன் கான் வாங்க அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்? எஸ், எனிபடி? என்ன காரணம்? எஸ் சார். நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்குவாங்க சார் எல்லாரும் மெம்பர்ஸ், அந்த மோட்டிவேட் ஆகும் சூப்பர் சார். நிறைய அவார்ட்ஸ்லாம் சார். எத்தனையோ பிரசிடென்ட் கூட வந்த ஒரு 4 பேர் யூசுவலா பாத்தீங்கன்னா எப்போ ஒரு ஜோன் கான் மிட்கான் வராங்களோ அந்த பிரசிடென்ட் கூட்டி வரார்கள் அந்த 5-6 பேரு இல்ல 10 பேரு. அடுத்த தலைவர்கள் அந்த 10 யாரோ ஒருத்தர் இருப்பாங்க நிறைய லாம்ஸ்ல. அது காரணம் என்ன அப்படின்னா, செல்வம் சார் அழகா சொன்னாரு. அந்த ஸ்டேஜ்ல கூப்பிட்டு ஒரு ரெகக்னைஸ் கொடுக்கும்போது அந்த தலைவர் அந்த ஒரு 4 ஒரு அவார்டு, ஒரு 5 அவார்டு, ஒரு ரெகக்னைசேஷன்லாம் அள்ளிட்டு வரும்பொழுது நமக்கு எப்ப அந்த வாய்ப்பு கிடைக்கும்? ஒன்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, நான் என்ன விலை கொடுக்கவும் ரெடியா இருக்கிறேன். விலை என்பது பணம் அல்ல, நான் என்ன விலை கொடுக்க வேணாலும் நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா அந்த இடத்தில் நான் வர வேண்டும் என்ற பல பேருக்கான ஆசை எதன் மூலம் வருகிறது அப்படி என்றால் அந்த ஒரு ரெகக்னைசேஷன்ஸால தான் வருது. And we all know that recognition plays a key role. ஒரு சாதாரண மனிதனை சாதனையாளராக ஆக்குவதற்கு ஒரே ஒரு நொடிதான் தேவைப்படுகிறது. அந்த ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் தேவைப்படுகிறது.
அந்த டர்னிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரெகக்னைசேஷன்ஸ் பிளேஸ் அ கீ ரோல். எனக்கு எப்ப அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலே அடுத்த நிலைக்கு நோக்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீட் என்னன்னா எஸ்டீம் நீட்ல ரெகக்னைசேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ், ரெகக்னைசேஷன்ஸ் அண்ட் ரிவார்டிங் அச்சீவ்மெண்ட்ஸ். அண்ட் இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இத்தனை நாள் செஞ்சேன், எனக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, அப்ப நான் செஞ்சதெல்லாம் சரிதான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடண்ட உருவாக்கும். அந்த கான்ஃபிடண்ட உருவாக்கி அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுதுதான் ஒரு சாதாரண மனிதன் சரித்திரனாக மாறுகிறான் அப்படின்றது நம்ம எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை. ஓகே, ஸோ சார் நம்ம பிசியாலஜி நீடு பார்த்துட்டோம். இப்போ ஒரு மனிதனிடம் சாப்பாடு, அடிப்படை வசதியெல்லாம் இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அடுத்தவன் போறான், சேஃப்டி நோக்கி போறான், பணமும் சம்பாதிக்கிறான். ஆரம்பத்துல குறைவா இருந்தாலும் ஒரு நிலைக்கு என்ன பண்றான், ஒரு நல்ல சம்பாத்தியத்தோட ஒரு சேஃப்டி செக்யூரிட்டியா இருக்கிறான், நல்ல சம்பாத்தியம் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் அவன் கூட என்ன கிடைக்குது அப்படின்னா, அந்த ஆசா பாசங்கள், காதல் எல்லாமே வருது, ஒரு நல்ல என்வாயர்மெண்ட் கிரியேட் ஆகுது, அவனையும் நேசிக்கிற ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் ஆகுது. அதுக்கு அடுத்து அவனுக்கு என்ன கிடைச்சிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் இருக்கும் இடத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருது, ரெகக்னேஷன் கிடைக்குது, அவார்டு கிடைக்குது. சரி, இதெல்லாம் கிடைச்சால் ஒரு சாதாரண மனிதன் சரித்திரனாக மாறுறானா, இல்ல வேற ஏதாவது வருதா, வேற ஏதாவது கிடைக்குதா? எஸ், வேற ஏதாவது தேவைப்படுதா? சார் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைச்சி ஒரு சேரிட்டி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க சார். சூப்பர் சார், ஃபுல்ஃபில் கிடைச்சிருது இல்லைங்களா? ஆமா சார். அவ்வளவுதான், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதுதான் சார் மேஸ்லோவுடைய ஹியரார்கியுடைய கடைசி கட்டம். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் சேஃப்டி, லவ், பிலாங்கிங், எஸ்டீம் கிடைத்த உடனே அவன் ஊக்கப்படுகிறான், ஊக்கம் அளித்து கொண்டே இருக்கிறது அவனுக்கு. அவன் கடைசியில் என்ன கிடைக்கிறான்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வந்துடுறான். ஸோ பிகமிங் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். சார் இதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. அதுதான் நம்ம என்ன சொல்லலாம், கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம். நீங்க அந்த செல்ஃப் ஆக்சுவலேஷன் கடைசி நிலைக்கு சென்று பார்த்த பிறகு நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீர்கள் என்றால் உங்க கூட உறவுகள் இருக்கும், பினான்சியல் ஸ்டேபிளாக இருக்கும், அடிப்படை தேவைகள் எல்லாமே சரியா இருக்கும் பொழுது, சரி இப்ப நான் சேஃபா இருக்கேன், இதுக்கப்புறம் நான் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான யோசிக்கிற நேரமே அங்கதான் வருது. அதுக்கு முதல் 4 இடத்தில் அவன் யோசிக்கிற இடத்திலே இல்லை. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த செஷனுடைய அடிப்படை பேசிக் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கான்செப்ட் என்னன்னா, நம் ஒருவருடைய தன்னிலை, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம். நிறைய பேர் புலம்புவாங்க, சார் நான் வாழ்க்கையில இது பண்ணிட்டேன், அது பண்ண முயற்சி பண்றேன், என்னால முன்னாடியே வர முடியலையே, நான் எப்பதான் வரப்போறேன் அப்படின்ற பல கேள்விகள் இன்று இருக்கும் பல இளைஞர்களிடையும், இளைஞர் மட்டுமல்ல கிட்டத்தட்ட பல பேருடைய கேள்வி என்னன்னா, நான் நிறைய கஷ்டப்படுறேன், ஆனா நான் ஏன் முன்னாடி வர முடியல என்னால? அப்படி என்றால் இந்த மேஸ்லோ தியரியை ஒரு தடவை திருப்பி பார்த்தால் நமக்கு எல்லாமே நல்லாவே புரியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் எந்த இடத்துல இருக்கிறோம். சார் எனக்கு நான் ஒரு கல்லூரி மாணவன் சார், எனக்கு 24 வயசு ஆகுது, நான் வாழ்க்கையில சாதிக்கணும், என்ன பண்ணணும்? முதல் செய்ய வேண்டிய வேலை என்ன சார் இருக்கும்? உன்னுடைய உணவு தேவை, அடிப்படை தேவைகளை முதல் பூர்த்தி செய். கரெக்டுங்களா? ஒன்னு சொல்லுவாங்கல்ல சார், ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு கம்ப்யூட்டர்ல சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லணும், அல்காரிதம்னு சொல்லுவோம். அல்காரிதம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். எடுத்த உடனே சார் இது என்ன சூரிய வம்சம் படமெல்லாம் இல்லை இல்லையா, சரத்குமார் நேரா வருவாரு, டக்குனு ஒரே பாட்டுல, ரஜினி மாதிரி ஒரே பாட்டுல பணக்காரரா மாறுவதுன்றது இங்க சாத்தியம் இந்த உலகத்தில் இருக்குதா அப்படின்றால் ஒரு கேள்விக்குறிதான். சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். சோ பிகம் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். சோ இந்த நிலை, இந்த 4 விஷயத்தை தாண்டி வரும் பொழுதுதான் ஒரு ஃபுல் பொட்டென்ஷியல் ஆகவும், வாழ்க்கையில நம்ம என்ன விஷயத்துக்காக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய வர இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5வது இடம் தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்.
இந்த இடத்துல வந்த பிறகுதான் சார் ஒரு மனிதன் தன்னுடைய பர்சனல் குரோத்தையே என்ன பண்ண கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் எவ்வளவு growth ஆகியிருக்கிறேன், என்ன எவ்வளவு ஆகணும், நான் எதை நோக்கி போகணும், என்னுடைய கோல் என்ன, என்னுடைய மிஷன் என்ன, விஷன் என்ன அப்படின்னு இந்த 4 தேவைகளையும் முழுமை அடைந்த பிறகுதான் அவன் என்ன பண்றான் ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல ஒரு விஷயம் வருது சார். கிரியேட்டிவிட்டின்னு ஒரு விஷயம் வருது, இனோவேஷன்ன்ற ஒரு விஷயம் வருது. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுடைய அடுத்த கிரியேட்டிவிட்டின்ற ஒரு விஷயமே கொண்டு வர முடியும். அண்ட் பர்பஸ் டிரைவன் ஒர்க் அண்ட் கான்ட்ரிபியூஷன், சார் சொன்ன மாதிரி அழகா சமுதாயத்துக்கு எங்க அவன் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா இந்த 5வது நிலையில் வந்த பிறகுதான் கான்ட்ரிபியூஷன்ன்ற ஒரு விஷயத்துக்கே வரான். A person who achieved financial stability and confidence, இந்த 5வது நிலைக்கு வந்த பிறகுதான் ஒரு சாதாரண மனிதன் சாதனையாளராக மாறி அடுத்தவர்களுக்கு மென்டர்ஷிப் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மோகன் சார் அழகா சொன்னாரு, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற வார்த்தையை சொன்னாரு. ஆரம்பத்திலேயே சொன்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன 22 வயதில் கல்லூரி முடித்த ஒரு மாணவர்கள் இல்ல மாணவனாகட்டும், அவர்கள் ஏன் 40இல் ஜெயிக்கிறார்கள் என்றால் அந்த 18 ஆண்டு, குறைந்தபட்சம் 18 ஆண்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. முதல்ல வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போய் ஒரு சில அமௌண்ட் சம்பாதிப்பாங்க, தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். அதுக்கு ஒரு காலம் எடுத்துக்கொள்ளும். அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சேலரி இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் இமோஷனலா மெச்சூரிட்டி கிடைக்கும், சேஃப்டி நீட்ஸ். அதுக்கு அடுத்து என்னன்னா வாழ்க்கையில் காதல், திருமணம் எல்லாம் வரும், அதுக்கு ஒரு காலம் எடுத்துக்கொள்ளும். அந்த எடுத்துக்கொண்ட பிறகுதான் பாத்தீங்கன்னா அந்த எப்படி ஒரு 5, 6, 8 வருஷம் ஆயிருக்கும் வேலையில. அதுக்கு அப்புறம் தான் அவருக்கு எஸ்டீம் கிடைக்கும், ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும், அடுத்த நிலைக்கு சபாஷ் கிடைக்கும், அடுத்தடுத்த நிலைக்கு போக கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேரத்துல பணம் எல்லாமே ஒரு ஸ்டேபிளா இருக்கும். ஒரு 15 ஆண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஆகுன்னா ஒரு செல்ஃப் எக்ஸலேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஒரு இனோவேட் பண்ணலாம், ஒரு கிரியேட்டிவிட்டியை கொண்டு வரலாம், ஒரு காஃபி பார் நான் ஏன் ஆரம்பிக்க கூடாது, என்கிட்ட காசு இருக்குது, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு, ஏன் ஒரு காஃபி பார் ஆரம்பிக்க கூடாது, ஏன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க கூடாது, ஒரு புது இனோவேஷன் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பல புரிதல் எங்க வரும் அப்படின்னா அந்த 4 தேவைகளை முடித்த பிறகுதான் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மென்டர்ஷிப் தான். தம்பி வாழ்க்கையில இப்படி இருக்குன்னா இப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தானாகவே வந்துருவோம். And self-acceleration is a final stage where transformation is a complete. A person is fully independent. சார் நம்மளுக்கு தெரியும் அந்த இடத்துல என்னன்னா ஒரு 40 வயசுல என்ன ஆகும், நம்ம பணத்தை நாமளா செலவு பண்ண முடியும், எந்த ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. அட்லீஸ்ட் ஏன்னா நம்ம ஃபேமிலி மீடெல்லாம் பார்த்துட்டு தான் வரும். அங்கதான் என்ன வரும்னா பர்பஸ் ட்ரிவனா மாறுறோம் நம்ம. ஸோ அல்டிமேட் எய்ம் எல்லாத்துக்கும் என்னன்னா growth, டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபைனல் ஒன் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட். இங்கதான் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து இறக்குறோம். நம்ம பர்சனல் growth அண்ட் டெவலப்மெண்ட் பர்சியூ பண்ணியிருப்போம் அந்த இடத்துல, அண்ட் ரியலைசிங் ஃபுல் பொட்டென்ஷியல். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட், திஸ் இஸ் தி மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். சார் இந்த நீடை நம்ம எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கும் பொழுது இந்த நீடு கொண்டு வருவோம். ஒரு குழந்தை வருது, பள்ளிக்கு வருகிறது, அந்த பள்ளிக்கு வர குழந்தை பாத்தீங்கன்னா அடிப்படை உணவே சாப்பிடல அப்படின்னா படிக்க முடியாதுங்க. ஒரு சேஃப்டியான என்வாயர்மெண்ட் இல்ல அப்படின்னா அந்த குழந்தைக்கு படிப்பு ஏறாதுங்க. ஒரு லவ் அண்ட் பிலாங்கிங், ஒரு பிடிச்ச நண்பரோட உட்கார்ந்து இல்ல ஆசிரியரை பிடித்து அந்த என்வாயர்மெண்ட் லவ்வா ஒரு என்வாயர்மெண்ட் மாறினால் அந்த குழந்தைக்கு படிப்பு நல்லா வரும். அது கூடவே அந்த குழந்தைக்கு தட்டி கொடுத்தால் நீ நல்லா வருவ, நல்லா படிக்கிற. சார் நிறைய பேர் சொல்லுவாங்க 99 மார்க் வாங்குற பிள்ளையை தட்டி தான் கொடுக்கணும். இல்லைங்க, 5 மார்க் போன தேர்வுல வாங்கின ஒரு மாணவர் அடுத்த தேர்வுல 6 மார்க் வாங்கினால் தட்டி கொடுக்கணும், 1 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன்னு. அப்படி கிடைக்கும் பொழுது நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எஸ்டீம் தாண்டி அதுக்கப்புறம் தானே ரியலைஸ் பண்ணி சார் நம்மளுக்கு 1 மார்க் தட்டி கொடுத்தாரு, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2 மார்க் வாங்கினா இன்னும் நிறைய ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குமே அப்படின்ற அந்த ஏக்கத்தை வரும் பொழுதுதான் அந்த யாரா இருந்தாலும் அடுத்த நிலைக்கு செல்ல முயற்சி படுவார்கள். ஸோ மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு ஹைரார்கி. ஸோ இந்த எல்லா நீடையும், இந்த 4 நீடுகளையும் நம்ம பூர்த்தி செய்தோம் என்றால் கடைசியாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி, யூ கேன் அன்லாக் யுவர் ஹியூமன் பொட்டென்ஷியல். நாம் எதற்காக வந்தோம், எதற்காக பிறந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக
அடைய முடியும். By understanding this and needs, we can facilitate transformation and achieve potential professional and personal growth. So the conclusion is, in this session we explored the concept of transformation and how Maslow's hierarchy of need can help us achieve personal and professional growth. அப்ப நம்ம என்ன சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் growth பிளான் நம்ம போட ஆரம்பிச்சுக்கலாம். பர்சனல் growth பிளான்னா என்ன, நாம எங்க இருக்கிறோம், இந்த நீட்ஸ்ல எங்க இருக்கிறோம், நம்மளுடைய கோல் என்ன, நம்ம எதை நோக்கி செல்லணும் அப்படின்ற ஒரு பர்சனல் growth பிளான் போட்டுக்கலாம். அண்ட் ஷேர் யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர் மென்டார். ஏன்னா அப்பதான் நமக்கு என்ன சொல்லுவாங்க, இல்லப்பா இது இப்படி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறோம். இன்னும் அடுத்த நிலைக்கு செல்லும் நாள் கண்டிப்பாக இந்த மேஸ்லோஸ் தியரியை பேஸ் பண்ணி நம்ம நிலையை அறிந்து, தன்னிலையை அறிந்து அடுத்த நிலைக்கு செல்லுமாறு முயற்சி எடுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திஸ் இஸ் JCAGF R. Saravanan signing off. Thank you so much, JC Ranipet Power City, for providing us for a wonderful opportunity for me. Thank you so much, and over to you. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்ல ஒரு டாபிக் கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லாரும் எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. சாதாரண மனிதர்கள் கூட சாதனை மனிதர்களாக இந்த டாபிக் கண்டிப்பாக கேட்டேன் எல்லாரும். ஸோ பார்ட்டிசிபென்ட், உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் சொல்லலாம். எனி 2 பார்ட்டிசிபென்ட். Thank Sir, you for Kalivaran, the opportunity, sir. I am Kalivaran from JC Neyveli. First of all, my appreciation for the insightful that sir today faculty, the way of sir explained for the 5 levels: physiological, safety, love and belonging, esteem, and self-actualization was very clear and engaging mannerism is followed in the from beginning to end of the session, sir. I can able to deeply understanding towards the human behavior related to the valuable title. So it is a real life situation and solution. Overall rewarding session, sir. It's amazing. Thank you very much. Thank you, sir. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். The last participant. Yes, sir. சரவணன் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். சாரி, கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல தான் என்னால் வர முடியுது. பட் என்னன்னா, இப்போ இந்த பொட்டன்ஷியலை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கணுங்கிறது தெரிஞ்சாதானே, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வேலிடேட் பண்ணாதானே நம்ம அடுத்த பொசிஷனுக்கு போறோமா இல்லை நம்ம கீழே தான் இருக்கோமா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது எனக்கு சொல்லியிருந்தீங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருந்தது. பட் இது நான் கொஞ்சம் ஃபாலோ பண்றேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு செஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ நவ் டைம் ஃபார் vote of thanks. JCRPC லிவிங் எத்திக்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இன்றைய பயிற்றுனர் JC சரவணன் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ராணிப்பேட் பவர் சிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். டுமாரோஸ் ப்ரோக்ராம் JC சந்திர சுரேஸ்வரர் சார் நல்ல ஒரு டாபிக்ல எடுக்க போறாரு. 8:15 ஜாயின் ஆயிடுங்க. JC India Zone 16 JC Ranipet Power City Living Ethics Online Training Program is hereby adjourned. Thank you. சரவணன் சார், நீங்க எண்ட் பண்ணலாம். ஐ ஹோஸ்ட் நீங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, sir. தேங்க்யூ சார்.